ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் இதெல்லாம் சொல்லும்போது ஏதோ அதிர்ச்சியான தகவல் சொல்ல போகிறான்னு யோசிக்கிறீங்களா? என்ன அதிர்ச்சியான தகவல் சொன்னாலும் இப்போலாம் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஜனவரி 26 குடியரசு தின நாள் அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு நடந்த சோகமான ஒரு நிகழ்வு தான் இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப கொடூரமான முறையில் இந்த குடும்பம் பாதிச்சிருக்குங்க. பொதுவாக நம்ம ஊரில் நமக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? வேறு ஊருக்கு வேலை தேடி போவோம். அதே மாதிரி தான் இந்த மனுஷனும் பீகார்லேருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காரு. சென்னைக்கும் வந்துட்டார், வேலையும் கிடச்சிருச்சு. நம்ம சென்னை அடையாரில் தரமணியில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் இவருக்கு செக்யூரிட்டி ஜாப் கிடச்சிருக்கு. பீகார்லேருந்து அவர் குடும்பத்தையும் சென்னை கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ நம்ம குடும்பத்தோடு சென்னைக்கு வந்தாச்சு. இனிமேல் நாம தான், நம்ம குடும்பம் தான் சந்தோஷமாக பட்டாம்பூச்சி பறக்கலான்னு நிறைய கனவுகளோட இந்த குடும்பம் நினச்சிருக்கோம். ஆனால் இந்த குடும்பத்தை சிதைக்கிறதுக்குன்னே ஒரு சில 5-6 பேர் கொண்ட குடிகார கும்பல் வந்து இந்த குடும்பத்தை சதிச்சிருக்குங்க. ஒன்றும் இல்லை, 26ஆம் தேதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குடியரசு நாள் அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே. அன்றைக்கி இவர் குழந்தையும் சும்மா வாக்கிங் போயிருக்காங்க காலேஜில். அப்போது ஒரு கூச்சல் சத்தம் கேட்டு இவர் ஓடி வந்து பார்த்தா அவர் கண் முன்னாடியே அவரோட மனைவியை வந்து அந்த குடிகார கும்பல் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து கோவத்தில் இவர் தடுக்க போயிருக்காரு. தடுக்க போனவரையும் அந்த குடிகார கும்பல் அடித்து இவரை மயக்க நிலையில் அடைஞ்சிட்டாரு. அந்த மயக்கத்தோடையே அவர் கண் முன்னாடியே அவங்க மனைவி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்க மனைவியும் கொண்டானுங்க, அவங்க மனைவி கொண்டதை பார்த்த கணவரையும் கொண்டானுங்க. நடுவில் இருக்கிறது யார்? இந்த குழந்தை. இந்த குழந்தைய மிருகத்தை விட மோசமாக அடித்து கொண்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் மிருகன்னு சொல்கிறத விட வேறு ஏதாவது சொல்லலாம். நான் மிருகன்னு சொல்லி இவங்களாம் அசிங்கப்படுத்த வேணாங்க. 3 பேரையும் வேறு இடத்துல கோணி பையில் கட்டி வேறு இடத்துல தூக்கி வீசியிருக்கானுங்க. அடையார் ஆற்றுலையும் பெருங்குடி குப்பை கிடங்குலையும் வீசியிருக்காங்க. கணவரும் குழந்தையும் கிடச்சாச்சு. மனைவி வந்து இன்னும் கிடைக்கலன்னு 3 நாளாக தேடிட்டு இருந்தாங்க பெருங்குடி குப்பை கிடங்குல. அது எவ்வளோ பெரிய கிடங்குன்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அவ்வளோ பெரிய குப்பை கிடங்குல 3 நாளாக மனைவியோட சடலம் காணுன்னு தேடிட்டு இருக்காங்க. 3 நாள் கழித்து தான் அழுகிய நிலையில் இவங்களோட சடலம் கிடச்சிருக்கு. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடூரத்தை செஞ்சதும் பீகார் ஆளுங்க தான், பாதிக்கப்பட்டவங்களும் பீகார் ஆளுங்க தான். இதனால் வட மாநில ஆளுங்க தானே பண்ணாங்க, நம்ம ஊர் ஆளுங்க யாரும் பண்ணலன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஏன்னா நாமளும் இங்கேருந்து வேறு ஊருக்கு வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த மாதிரி அழகான குடும்பம் நமக்கும் இருக்கிறது நம்ம யோசிக்கணும். ஸோ அலட்சியமாக இருந்துடாதீங்க, முடிஞ்ச அளவு சேஃபாக இருங்க. முடிஞ்சால் இந்த குடும்பத்துக்காக ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.